வணக்கம் நண்பர்களே. சில நாட்களாக வீடியோ எதுவும் பதிவு செய்ய முடியல. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இன்னும் என்னுடைய குரல் கூட சரியாக ஆகலை. இருந்தாலும் பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. தவற விட்டுட்டோமோ உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் எப்படியாவது பரவாயில்ல, சில முக்கியமான விஷயங்களையாவது உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவுடன் போடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறத பற்றி தான். அது முடிவாயிருக்கு, இன்னும் கையெழுத்தெல்லாம் ஆகலை, முடிவு தான் ஆயிருக்கு. இதை பற்றி பல தகவல்கள் வந்துட்டே இருக்கு. வழக்கம் போல் எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பாரத பிரதமர் மோடி இந்தியாவை விட்டுவிட்டார், இந்திய நலன்களை தொலைத்து விட்டார், விலை போய் விட்டார், அடிபணிந்து விட்டார், ட்ரம்ப் கையை முறுக்கி விட்டார், இந்த மாதிரி பலதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ராகுல் காந்தி குறிப்பாக எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, விவசாயிகளின் நலன் மோடி காவு கொடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பல விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் இது கொஞ்சம் லெங்க்தி வீடியோவாக இருந்தாலும் 2 பகுதியாக பிரித்து பார்த்து செய்யலாம். அதை நீங்களும் அந்த வீடியோ 2 பகுதியுமே முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஜனவரி 20, 2025 தான் ட்ரம்ப் பதவியேற்றார். நவம்பரில் 2024 நவம்பரில் எலெக்ஷன் நடந்தது. ஆனால் ஜனவரி 20, 2025 பதவி. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு. பல விதமான அறிக்கைகள்லாம் விட்டார் ஆரம்பத்தில். அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், மேட் அமெரிக்கா கிரேட் எகெயின், மாகா, இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஒரு நாடு விடாமல் எல்லா நாட்டின் மேலும் ஒரு வரைமுறையற்ற சொற்களால் தாக்குதல் நடத்தினார். வெனிசுவேலாவை பிடிச்சார், அடுத்தது கயானாவை குறி வச்சுக்கிட்டு இருக்காரு, கிரீன்லாண்டில் குறி வச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கனடா, இந்த மாதிரி பலதும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வர்த்தகம் சார்ந்த முன்னெடுப்புகளில் இந்தியாவுக்கு பலவிதமான கெடுபிடிகளை கொடுத்தாரு, கட்டுப்பாடுகளை விதித்தார். நான் சொல்கிறபடி செய்யணும் அப்படின்னா. ஆனால் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் உறுதியான ஒரு 3 நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னா டெலிவரி, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறது. மூன்றாவது டிட்டர்மினேஷன். 3D. டெலிவரி அப்படின்னா நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்களா, அதுபடி எல்லாம் எங்கிட்ட ரெடியாக இருக்குது. யாருக்கு எப்போ என்ன வேணுமோ என்னால் விநியோகம் செய்ய முடியும், அது டெலிவரி. அதற்கான தயார் நிலையை உருவாக்குவது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை அப்படி ஒரு மீட்டெடுப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. ஃப்ரெஜைல் 5 அப்படின்னு இருந்தது. அதாவது நொறுங்கி விழக்கூடிய 5 பொருளாதாரத்தில் 5 நாடுகளில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய நாடில் 5இல் ஒன்றாக 5வது இடத்தில் இந்தியா இருந்தது. அங்கிருந்து உற்பத்திகளெல்லாம் பெருக்கி எந்த நாட்டுக்கு என்ன தேவையானாலும், எந்த பொருள் தேவையானாலும் எங்களால் உற்பத்தி செய்து விநியோகிக்க முடியும். அதுதான் டெலிவரி. வி ஆர் ரெடி ஃபார் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா டிக்னிட்டி, கண்ணியம். எதுல கண்ணியம்? என் நாட்டினுடைய இறையாண்மை, என் நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த முன்னெடுப்புகள், இதன் கண்ணியத்திற்கு உட்பட்டுத்தான் எந்த வர்த்தக ஒப்பந்தமும் நான் செய்வேன் அப்படிங்கிற டிக்னிட்டியில உறுதியா நின்னது. அடுத்தது டிட்டர்மினேஷன். நான் என்ன செஞ்சாலும் நான் உறுதியா செய்ய போறேன், அதுல உறுதியா நிற்பேன். கொள்கை எடுத்தாச்சு, அந்த கொள்கையில உறுதியாக பிடிப்போட இருப்பேன் அப்படின்னு. இதுக்கு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா, அவர் என்ன சொன்னாருங்கிறத அப்படியே படிக்கிறாங்க. ஃபார் அஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் ஃபார்மர்ஸ் இஸ் அவர் டாப் ப்ரையாரிட்டி. இந்தியா வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஐ நோ ஐ வில் ஹாவ் டு பே a heavy price for it and I am ready. இந்தியா இஸ் ரெடி. இதை எங்க சொன்னார் அப்படின்னா, வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லக்கூடிய MS சுவாமிநாதன் அவர்களுடைய 100 ஆண்டு நிறைவு விழால அந்த கான்ஃபரன்ஸ்ல கருத்தரங்கத்தில் இதை பேசியிருக்காரு. ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய விவசாயிகள், மீன் பிடிப்பாளர்கள், அதை சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி கால்நடை வளர்ப்பவர்கள், அதை சார்ந்த தொழில் செய்வர்கள், இவர்களுடைய நலனை விட்டு கொடுக்க மாட்டேன் எக்காரணத்தை கொண்டும். இதற்கு நான் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் ரெடி, இந்தியாவுமே ரெடி அப்படிங்கிற மாதிரி உறுதியான நிலைப்பாடு. இதுதான் டிட்டர்மினேஷன். அந்த டிட்டர்மினேஷன், கொள்கை பிடிப்பு, உறுதித்தன்மை இன்னி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்காரு. ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. இதுக்கப்புறமா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா,
2ஆம் தேதி பிப்ரவரி 2026. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 வருடம் 10 நாள் 11 நாள் வச்சுக்கோங்க. ட்ரம்ப் ஃபோன் பண்ணியிருக்காரு மோடிக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மோடி தான் ட்ரம்ப்பை கூப்பிட்டு எப்படியாவது ஒப்பந்தம் போடுங்கன்னு கேட்டாங்க. கிடையவே கிடையாது. அதற்கான காரணங்களை நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாடும் ட்ரம்ப்னுடைய அராஜகத்துக்கும் அவருடைய ஒரு அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கும் அடிபணிந்து அவர் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்கித்தான் செயல்பட்டாங்க. வரிசையில போய் நின்னாங்க. கொரியாவுக்கெல்லாம் திருப்பியும் வரி விதிச்சிருக்காரு. மெக்சிகோ வரி விதிச்சிருக்காரு. எல்லாரும் லைன்ல போய் நின்னாங்க. அவருக்கு அடிபணிந்தார்கள். இந்தியா அப்படி செய்யல. அவங்க பாட்டுக்கு காமா குவைட்டா இருந்தாங்க. எந்த மாதிரி காமா குவைட்டா பொறுமையா இருந்தாங்க. அந்த பொறுமையா இருக்கிற காலகட்டத்துல தான் இந்த டெலிவரி, நாங்க ரெடியா இருக்கோம்ப்பா, என்ன வேணாலும் எங்களால செய்ய முடியும். டெக்ஸ்டைலா, லெதரா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியா, கெமிக்கல்ஸா, ஃபார்மாசூட்டிகல்ஸா, இன்ஜினியரிங் ப்ராடக்டா, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸா, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியா, எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியா. வளைஞ்சே கொடுக்கல, கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்கல. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நமது வெளிநாட்டு வெளி உறவு அதிகாரிகள், தூதுவர்கள்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவோட பல பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுடைய புதிய மார்க்கெட் சந்தையை கண்டுபிடிச்சு அங்க இந்தியாவினுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுவதற்கான முன்னெடுப்புகளை பலதும் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு பதிலாக இந்த இடத்துல வியாபாரம் நமக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அமெரிக்காவை பத்தி கவலையே படல. அவரா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்தியா காலதாமதம் ஆகட்டும். நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, கமெண்ட் எல்லாம் சொன்னாங்க, கடுமையான விமர்சனங்களாமும் வச்சாங்க. மோடிக்கு இந்தியாவினுடைய வர்த்தகத்தை, பன்னாட்டு வர்த்தகத்தை எப்படி எடுத்து நடத்துவதுன்னு தெரியல, பல நாடுகளோட எப்படி உறவாடுவது என்பதெல்லாம் தெரியல அப்படின்லாம் கிண்டல்லாம் பண்ணாங்க. ராகுல் காந்தியும் பயங்கரமா பேசினார். அதை விட அவருக்கு ஒரு அறிவுரை கூடக்கூடிய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன், அவர் இந்த விட இன்னும் நிறைய பேசினார் பொருளாதாரத்தை பத்தி எல்லாம். அவர் இருந்த காலகட்டத்துல தான் ஃப்ரெஜைல் ஃபைல இருந்துச்சுங்கிறத மறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் அங்கிருந்து மீட்டெடுத்து வந்திருக்காங்கிறது தெரியல அவங்க. சரி, இது ஒரு பக்கம். இந்தியா எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சு அப்படின்னா, நிதானமா போவோம், ஆனால் லாங் டேர்ம், தொலைநோக்கு பார்வையோட ஒரு உறுதியான நிரந்தரமான தீர்வை நோக்கி இந்தியா முன்னேறும், காய்கள் நகர்த்தப்படும், அந்த நிலைப்பாட்டில் தான் இந்தியா. அதை தான் டிட்டர்மினேஷன் சொல்றேன் நான். அந்த மாதிரி. சரி, அப்ப என்ன பண்ணாரு, அமெரிக்காவினுடைய தூதுவர், அம்பாசடர் செர்ஜியோ கோர் அப்படிங்கிற இந்த பேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ செர்ஜியோ கோர்ங்கிறது ஏதோ ரஷ்ய பேர் மாதிரி இருக்கும். அவர் ரஷ்யர் தான், ஆனால் அமெரிக்க தூதுவராக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த ரீஜன் ஃபுல்லுமே அவர் தான் தூதுவராக இருப்பார். ட்ரம்ப்பால அனுப்பப்பட்டவர். அவர் பார்த்தார். அவர் பார்த்த உடனே என்ன செஞ்சிருக்காருன்னா, புரிஞ்சுக்கிட்டாரு, பாரத பிரதமர் மோடிக்கு அமோகமான ஆதரவு இருக்கு இங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். இரண்டாவது, அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆர்பிஐ கவர்னரை போய் பார்த்தாரு. கவர்னரை போய் பார்த்த உடனே கவர்னர்கிட்டேருந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. அமெரிக்க ட்ரெஷரி பாண்டை ரிசர்வ் வங்கி விற்றுருக்காங்க, அதுக்கு எகென்ஸ்டா கோல்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பிரிக்ஸுடைய மாநாட்டுக்கு இப்போ இந்தியா தலைமையேற்று இருக்கு. 2026 இந்தியாவில் நடக்க போகுது. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் கலக்கமாயிடுச்சு. நேரடியாக ட்ரம்ப்புக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இது ஒரு முக்கிய காரணம். இதை தவிர பல காரணங்களும் இருக்கு. அதை 1 by 1 பார்க்கலாம் பின்னாடி. அதனால ட்ரம்ப் மோடி கிட்ட நேரடியாக தொலைபேசியில பேசியிருக்காரு. ட்ரம்ப் எப்படி பேசியிருக்காரு, மோடிக்கு பதில் அதற்கு ட்விட்டர்ல பேச்சுவார்த்தை முடிந்து அவர்களுடைய என்ன பேசினோம், எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த எக்ஸ் தளத்துல பதிவுகளை போட்டிருக்காங்க. மோடி எப்படி பதிவு போட்டிருக்காரு பாருங்க. எனது நண்பர், அருமையான நண்பர், மிகவும் மதிக்கத்தக்கவர், 140 கோடி மக்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரு நாடுகளுடைய கோஆபரேஷன், ஒற்றுமை, இதன் மூலமாக பல முன்னெடுப்புகளை செய்ய போகுது. இரு நாடுகளுக்குமே நன்மை பயக்கும், இரு நாட்டு மக்களுக்கும் இதனால நன்மை அடையும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவ். எந்த ஒரு க்ஷணத்திலையும் ஒரு மணி துளியில கூட ட்ரம்ப் பாரு நான் சொல்லிட்டேன், நான் பாத்தியா அவர் என்னை கூப்பிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு அகந்தையில பேசவே இல்லை. அதே ட்ரம்ப்னுடைய ட்வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல என்னுடைய நண்பர், மிக சிறந்த வீரர், பவர்ஃபுல் லீடர், இதெல்லாம் இந்தியாவின் மிக தலை சிறந்த மனிதர், இதெல்லாம் சொல்றாரு அவர், தலைவர்.
ஒரு ஆளுமை மிக்க தலைவர், அதெல்லாம் சொல்லிட்டு ஆனா என்ன சொல்றாருன்னா, அவரு என்ன ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, ட்ரேடு ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி. அங்கதான் அந்த அகந்தை வெளிப்படுகிறது. அந்த மாதிரி சொல்லிட்டு, ஆனா இன்னும் இருக்கு. அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் இந்த ஒப்பந்தத்துல உள்ள வரேன், இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்குமான ஒப்பந்தத்தை போடுறேன். அவர் எனக்கு உறுதி அளித்திருக்காரு, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டேன். எண்ணெய் வாங்க மாட்டேன் அப்படின்னா கச்சா எண்ணெய். அதன் மூலமாக யுக்ரைன், ரஷ்யா பணம் பெற்று யுக்ரைன் மேல தொடுக்கப்பட்ட போர் நிலுவைக்கு வந்துவிடும். போரை யார் ஆரம்பிச்சா? மோடி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சது ஃபுல்லும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து, நாட்டோ இவங்க எல்லாம் சேர்ந்து போற ஆரம்பிச்சாங்க. அனாவசியமா யுக்ரைனை நாட்டோல மெம்பர் ஆக்குறேன்னு சொல்லி அவங்கள உசுப்பி விட்டு ரஷ்யாவுக்கு எதிராக போற ஆரம்பிச்சு வச்சதே இவங்க தான். என்னமோ போர் நிறுத்துறதுக்கு இவர் கண்டிஷன் போட்டாரும், ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காத, அப்பதான் போர் நிக்கணும். உடனே மோடி ஒத்துக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு பதிவு, அவருடைய தொனி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது என்ன, அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு. சரி, இதுல முக்கியமான விஷயமே என்ன, இந்த வரி. முதல்ல என்ன பண்ணாரு, 25% வரினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு ட்ரம்ப், ரஷ்யா கிட்ட இருந்து நீ எண்ணெய் வாங்குற, அதனால மேலும் ஒரு 25, மொத்தம் 50%. இந்த 50% இருந்து இப்ப எங்க டடால்னு எங்க குறைஞ்சிருச்சுன்னா 18%, 32% குறைக்கப்பட்டுள்ளது. ஆனா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல எப்படி பதிவிட்டு இருக்காரு அப்படின்னா, 25% 50ன்னு சொல்லல. அவருடைய அகந்தை அங்க வெளிப்படுகிறது திருப்பி. அதே இந்தியால வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. பியூஷ் கோயல் ஓப்பனா சொல்றாரு, வர்த்தக அமைச்சர், மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், நிஜமாவே த கிரெடிட் கோஸ் டு ஹிம். அந்த மாதிரி அவர் வந்து 50லிருந்து 18%, 32% குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இத சொல்றதுக்கு கூட ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாத ட்ரம்ப் பதிவு அப்படி போடுறார். அதுக்கு மேல ஒருபடி போய் அமெரிக்க பொருட்களுக்கு 0 டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, டாரிஃப் அப்படி எல்லா பொருட்களுக்கும் கிடையாதுங்கிறத அவர் சொல்லல. சில பொருட்களுக்கு மட்டும்தான் 0 டாக்ஸ், எல்லா பொருட்களுக்கும் கிடையாது. அதை தவிர இன்னொன்னு, அக்ரிகல்ச்சர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அக்ரிகல்ச்சரல் பொருட்களையுமே இந்தியா வாங்கும். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் ராகுல் காந்தி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்திய விவசாயிகளை காவு கொடுத்து விட்டார் மோடி அப்படின்னு. பியூஷ் கோயலுடைய இதுவே காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷரிஸ் பத்தி பேசவே இல்லை அப்படின்னு. அதை தவிர ஒருபடி மேல போய் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் நேஷன், MSME, அடிப்படையான முக்கியமான தொழில் சார்ந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குங்க. ஆனா ராகுல் காந்திக்கு புத்தியில இதெல்லாம் உரைக்கல. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் சொன்னதை தானே இவர் வந்து கிளிப்புள்ள மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வெளியில வந்து சொன்னாரு. டெட் எக்கானமின்னு சொன்ன ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு இந்தியா தேவைப்படுது. அந்த டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் சொன்னதை ராகுல் காந்தி பெருமையா என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? 2 பேருக்கு தான் தெரியாது, பிரதம மந்திரிக்கும் நிதியமைச்சருக்கு மட்டும்தான் தெரியாது இந்தியா வந்து ஒரு உடைந்து போன பொருளாதாரம். அப்ப 2014க்கு முன்னாடி இருந்தது ஃப்ரெஜைல் ஃபைல், அந்த பொருளாதாரம் என்ன இப்ப? உலக வங்கி, IMF எல்லாருமே பாராட்டுறாங்க, 6.8லிருந்து 7.2% வரைக்கும் இந்தியாவினுடைய GDP வளர்ச்சி அடையும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதற்கு நடுவுல எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உறுதித்தன்மையோட இந்தியாவினுடைய GDP இருக்கு, வளர்ச்சிகள் அடைந்து வருகின்றன, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு அப்படின்னு தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகள் வந்து இந்த லாபி அப்படின்வாங்க, அவங்க கொடுத்த அழுத்தம், இந்தியாவோட ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு. அதுல பல கம்பெனிகள் இங்க வந்து தங்கள் தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. ஆப்பிள் ஐபோன் 1 போதும், தமிழ்நாட்டில இருந்து என்னமா போகுது, பயங்கர உற்பத்தி, பயங்கர ஏற்றுமதி, எலக்ட்ரானிக் ஏற்றுமதி கிட்டத்தட்ட $14 பில்லியன் தமிழ்நாட்டில இருந்து போகுது அப்படின்னு. அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சது. இதெல்லாம் ராகுல் காந்தியோட கண்ணுக்கு தெரியாது, இந்தி கூட்டணி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட அப்ப வந்து தமிழ்நாடு வளர்ச்சி இல்லை மட்டும் ஒத்துப்பாங்க. ஏன் இதே ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர்கிட்ட போய் இந்தியாவுடைய எக்கானமி செத்து போச்சு, நீ எங்கேயா வந்து சும்மா 11%, 12% வளர்ச்சி இருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கேட்க வேண்டியதானே? கேட்க முடியாது அவரால். ஏன்னா உண்மை நிலைமை வளர்ச்சி அடைந்துட்டு தமிழ்நாடு. அந்த மாதிரி ஒரு பீகார் வந்து 13% வளர்ச்சி, ஆல் இண்டியா ஆவரேஜை விட அதிகமா இருக்குன்றாங்க. ஏன்னா வளர்ச்சியை பத்தி ராகுல் காந்திக்கு புரிதலே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, பட்ஜெட் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வெளியே வராங்க. ராகுல் காந்தி கிட்ட வந்து பிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம், பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, பட்ஜெட்டை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு.
கருத்து என்னன்னு கூறுங்கன்னு. என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது, நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் முதல்ல பட்ஜெட் ஒழுங்கா கேட்டாரானே தெரியாது, அது என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியாது. அவர் என்ன செய்வாருன்னா, அன்னைக்கு இரவு போய் ஜெயராம் ரமேஷோ இல்ல ரகுராம் ராஜனோ இல்ல சில பேர் இருக்கிறவங்களோ எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை அடுத்த நாள் ஒப்பிப்பார். அந்த மாதிரிதான் ஒப்பிச்சாரு. இப்ப ஒண்ணுமே இல்லை இதுல அப்படி. ஆக மொத்தம் எதுவுமே ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாள்தனமான பேச்சாகத்தான் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு அலைஞ்சிட்டு. நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் முனைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இந்தியா மிக சிறந்த வளர்ச்சி அடைந்து வருகிற நாள். அந்த லாபியிஸ்ட் செஞ்சிருக்காங்க, ட்ரம்ப் போய் பேசுங்க, இந்தியாவோட முறுக்காதீங்க, ரொம்ப முறுக்கிக்கிட்டு போனீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நிக்குது. இதை ட்ரம்ப் ஒரு பக்கம் தனக்கு என்ன மனசுல தோணுதோ அதை பதிவுல போட்டுட்டு இருக்காரு. இந்தியா அதை எல்லாருமே அதை திருப்பியும் பியூஷ் கோயல் ஒரு விளக்க உரை கொடுத்திருக்காரு. அதை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.